எல்லாருக்கும் பிரைஸ். நம்ம நெருக்கமானவங்க நம்மக்கிட்ட பேசலனா, "ஏன் என்ன மறந்தீங்க?" அப்படின்னு சொல்லி நெறைய டைம் கேட்டிருப்போம். இதே போல தான் ஏசப்பா கிட்டேயும், "இந்த சூழ்நிலையில ஏன் ஏசப்பா என்ன மறந்தீங்க? என்ன கண்டுக்கல?" அப்படின்னு சொல்லி நெறைய நேரம் கேட்டிருப்போம். ஏன் அப்படி நம்ம கேட்டோம்? இனிமே ஏன் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாமா? "நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்?" நம்ம பல நேரத்தில் நம்மளும் இப்படி புலம்பியிருப்போம்ல. இனிமே அப்படி புலம்ப வேணாம். ஏன்னா ஏசப்பா அவங்க ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாங்க. "உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துவது போல் இருக்கிறது." நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணலாம், நல்ல பைபிள் மெடிடேட் பண்ணலாம். ஏசப்பாக்காக எல்லாவற்றையும் செஞ்சும் உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏசப்பா உங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறாங்க. அவங்க ஏசப்பா உங்களுக்கான ஒரு நேரம் வைத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாமே நிறைவேறும். "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு நேராக இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்." எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் துதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. இன்னும் அதிகமாய் துதிங்க. அவர் உங்களுக்கான நேரத்தில் உங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமென்.